அவர் அனுப்பியிருந்த பதிவை பொதுக்குழுவிலே அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்தில் இருந்து தான் விலகவில்லை என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க இவர்கள் முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதே கருத்தை பிரதிபலித்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இப்படி ஒரு கருத்து உலவியது என்பதை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. வடதுருவம் தென்துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது.